ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பருங்க ஐயா. எந்த திசையில பணம் வரும்? எந்த திசையில வீடு கட்டுவாங்க? எந்த திசையில சுபகாரியங்கள்லாம் பண்ணுவாங்க? அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். ஸோ அப்படி இருக்கும்போது இது தப்ப லக்னம் பத்தி சொல்லுங்க ஐயா. ரிஷப லக்னம் அப்படிங்கிறதுல எத்த 12 ராசியில எந்த ராசியில வேணா பிறப்பாங்க. ஆமா, ஆமா. திசாபுத்திங்கிறது நம்ம பிறந்த நட்சத்திரத்துல இருந்து வர்றது. கண்டிப்பா, கண்டிப்பா ஐயா. இப்ப ரிஷப லக்னத்துல ஒரு 80 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அது காமன் ஃபேக்டர்ல என்னென்ன பாவம் என்ன செய்யுதுங்கிறது காமன் ஃபேக்டர். ஆனா இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ தொழில் அமையறதுக்கோ திசைகள் என்ன திசை சூட் ஆகுங்கிறது 2 தான் இருக்கு. ரிஷபத்திற்கு 2ஆம் இடமான மிதுனம், 6ஆம் இடமான துலாம், 10ஆம் இடமான கும்பம். இந்த 2 உள்ள நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா செவ்வாய், ராகு, குரு. இந்த ம். 3 திசையில எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரொம்ப அமோகமா டெவலப் ஆவாங்க. வளர்ச்சிகள் வரும். இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் ரிஷப ராசியிலேயே பிறந்துட்டாங்கன்னு வைங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தா சிறு வயசுலயே செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு குரு திசை வந்துடும். அவங்க சிறு வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி பிரம்மாண்டத்தை கொடுக்கறது தான் ராகு. அந்த பிரம்மாண்டங்கன்னு வரும்பொழுது அவங்க சம்பாத்தியமும் பெரிய லெவல்ல இருக்கும். அது அதன் மூலம் இன்வெஸ்ட் பண்ண அதை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி வளர்ச்சியும் பெரிய லெவல்ல இருக்கும். எப்ப ஜென்ரலா குருவே தனக்காரகன். அப்பேற்பட்ட தனக்காரகனுடைய நட்சத்திரமே தனஸ்தானத்திலேயே இருக்கு இவங்களுக்கு, ரிஷபத்துக்கு. அதே மாதிரி ராகு பிரம்மாண்டமா வளர்த்து விடுற கிரகம். அவரு தனஸ்தானத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதனால ராகு திசை, குரு திசை, செவ்வாய் திசை, இந்த 3 திசைகளுமே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிரபலம் படுத்தி விட்டுரும். பொருளாதாரத்துல மேன்மை அடைஞ்சிருவாங்க. அப்ப அது மாதிரி வீடு வாசல் யோகங்கள் சொத்து சுகங்கள் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கும். சூரிய தசை தான் ஆரம்பிக்குதுங்க கிருத்திகைல. இப்ப சூரிய தசை அவங்களுக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? சூரிய திசை இப்ப கிருத்திகையில ஆரம்பிக்குது அப்படின்னா ம். சிறு பருவத்துல சூரிய திசை போகும்போது ஒரு கல்விக்கு அது பழக்க வழக்கத்துக்கு சிறு வயசுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ம். கிராஸ்பிங் பவரோட ஒரு நல்ல கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் வந்துடும். அதுக்கப்புறம் சந்திர திசையும் அப்படித்தான். ம். ஏன்னா சந்திரன் அந்த 1, 5, 9ங்கிறது தான் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாயில பகுதி. இந்த 1, 5, 9ங்கிறது திசையாவே அமையும் போது இவங்களுக்கு அந்த வளரக்கூடிய பருவத்துல எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் பின் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையோ அதையெல்லாம் இவங்க உள்வாங்கிக்கிட்டு டெவலப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருது. கரெக்டா மிடில் ஏஜ்ல ராகு திசை குரு திசை வந்தா ரொம்ப பிரமாதமா வந்துருவாங்க. ஓகே. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை. சந்திர திசையில இவங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் நடக்கும்? சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசை நல்ல கிராஸ்பிங் பவரை கொடுத்துரும். ஓ. 1, 5, 9 கான்செப்ட் தானே. ம். அதனால சிறு வயதுகளுக்கு வளர்றது டெவலப்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துரும். இப்ப நீங்க கேட்கறது ரிஷப லக்னத்துக்கு சந்திர திசை வருது அப்படின்னா இப்ப சிம்ம ராசியில பிறக்கிறாங்கன்னு வைங்க. ம். சிம்ம ராசியில பிறந்தாச்சுன்னா இவங்களுக்கு சுக்கிர திசை சூரிய திசை முடிஞ்சு சந்திரன் செவ்வாய் மிடில் ஏஜ்லயும் வரும். அப்ப 3 இடத்துல வரும். இப்ப லக்னத்துல ரோகிணியா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல அஸ்தமா இருக்கும். 9ஆம் இடத்துல திருவோணமா இருக்கும். அப்ப அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்ப மிடில் ஏஜ்ல சந்திர திசை வருதுன்னு வைங்க. ம். இவங்களுக்கு கலை தொழில் நல்லா இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் செய்வாங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் நேச்சரை கொடுத்துருவாங்க. சாஃப்ட் நேச்சரான தொழிலை பண்ணுவாங்க. மெயினா உணவு தொழில் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வந்துருவாங்க. எல்லாமே இப்ப ஒரு சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து அன்றாடம் ஒரு நட்சத்திரம் போற கிரகம். ம். ம். அதனால ம். சந்திர திசையில மட்டும் ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். நிலையான ம். கொடுப்பினையே அங்க இருக்காது. அதனால இவங்களுக்கு சிறு வயசுலன்னா கிராஸ்பிங் பவர் நல்லா இருக்கும். மிடில் ஏஜ் அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே என்ன திசை கொடுத்துட்டு போச்சோ அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. கடைசி ஏஜ்ல வந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அருமை, அருமையா சொன்னீங்கய்யா. அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசை உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வச்சிருக்கு? செவ்வாய் திசை சிறு வயசுல விளையாட்டுல ஆர்வம் காட்டுவாங்க.
ம். ஸ்போர்ட்ஸ்ல வந்து டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் சுட்டித்தனமா போக்கிரித்தனம் பண்றது, அந்த வேலையெல்லாம் ம். பண்ணிட்டு இருப்பாங்க. ம். அதே படிக்கிற ஏஜ்ல வரும்பொழுதும் இவங்க வந்து ரொம்ப டாமினேட்டிங் கெப்பாசிட்டியா வருவாங்க. இப்ப போலீஸ் செலக்ஷனுக்கு போறது, ராணுவத்துக்கு போறது எல்லாமே வந்து இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல தான் போறாங்க. ம். ம். அது மட்டும் இல்ல, இப்ப வந்து கொஞ்சம் ஹார்டான ஒர்க்கு. இப்ப ஒர்க் ஷாப் ம். இருக்கு, டெக்னிக்கல் ஒர்க் இருக்கு. ரொம்ப இப்ப ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸு இந்த மாரி பெரிய பெரிய மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க்குன்னு பேரு. அந்த மாரி வேலைகளுக்கு இப்ப ரயில்வே கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ரயில்வே கட்டுமான தொழில்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ன்னு போகும்போது இந்த செவ்வாய் ரொம்ப பெரிய வேலை செய்யும். அந்த வகையில செவ்வாய் வந்து இவங்களுக்கு ரொம்ப படிப்ப வந்து டெவலப் பண்ணி குடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு திசை. ராகு திசை உங்களுக்கு என்ன மாரி பலன்கள தருவீங்க? இப்ப இப்ப வந்து பிறக்கும்போதே சிறு குழந்தையில ராகு திசை வந்ததுன்னு வைங்க. அப்ப ம். வந்து இவங்களுக்கு ரொம்ப வாண்டரிங்கா இருப்பாங்க. ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு மிச்சீவியஸ் பாய்ன்னு சொல்ற மாரி அடிக்கடி துடுக்குத்தனமா ஆ ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒண்ணுல அடிக்ட் ஆயிட்டு அப்படியே கொண்டு போயிருவாங்க. ம். பட் ம். ம். இருந்தாலும் கூட அந்த ராகு திசை முடிஞ்ச பிறகு குரு திசை வரும்பொழுது பெரிய வளர்ச்சிய குடுத்துரும். ஆ ம். இப்ப மிடில் ஏஜ்ல ராகு திசை வருது அப்படின்னா, நல்ல ராகுவா இருக்கிற பட்சத்துல பெரிய பெரிய இன்கம் சோர்ஸுக்கு உண்டானத வேலையில போயிருவாங்க. அல்லது சொந்த தொழில் செஞ்சாலும் பெரிய பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. இப்ப சொகுசு வாகனங்கள், அதே மாரி பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் லைன்லயும், சாஃப்ட்வேர் லைன்லயும் பெரிய ஸ்கீம் எடுத்து செய்யறது. இதெல்லாம் ம். ராகுவின் மூலமா இவங்க டெவலப் ஆகுறது. வெளிநாடு தொடர்பு இவங்களுக்கு ஈஸியா அமையும். சூப்பர்ங்க. அருமையா சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு திசை. குரு திசை வந்து என்ன மாரி பலன்கள்லாம் தருது ஐயா? ரிஷப லக்னத்திற்கு ஜெனரலா என்ன நினைப்போம்? குரு அட்டமாதிபதி, குரு வரவே 8 கூடாதும்பாங்க. ஆமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த கான்செப்ட்ல வந்து நட்சத்திர ரீதியாக அவர் வந்து தனத்தை கொடுக்கிறவரு, வேலை கொடுக்கிறவரு, சொந்த தொழில வளர்க்கிறவருன்னு எடுத்துக்கணும். அந்த வகையில குரு திசை வந்து நல்ல குருவாக இருக்கணும். அதாவது குரு குரு நட்சத்திரத்திலேயே இருந்தா நல்ல குரு. அதே ம். மாரி 2, 6, 10 தொடர்புல இருந்தா ரொம்ப நல்லா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சிறு வயசுல வந்தா படிப்புல பெரிய மார்க்கெட்டிங் படிப்பு, ஃபைனான்ஸ் படிப்பு இதுல எல்லாம் டெவலப் பண்ணி விட்டுரும். அதே மாரி மிடில் ஏஜ்ல வந்தாலும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய முதலீடு பண்ணி கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி குடுத்துரும். அதே மாரி சொந்த தொழில் பண்ணும்போது இன்னும் பெரிய வளர்ச்சி குடுத்துரும். சொந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா, பல கோடிகள் முதலீடு அப்படிங்கிறதெல்லாம் குருவுக்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சனி திசைங்கய்யா. சனி திசை என்ன மாரி பலன்கள்லாம் தராருங்கய்யா? சனி திசையை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு கன்சல்டிங் லைனு, கமிஷன் லைனு தான் இவங்களுக்கு சூட்டபிளா குடுக்கும். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு பொறுத்தவரைக்கும் உற்பத்தி சார்ந்ததோ, ட்ரேடிங் சார்ந்ததோ சனி வந்து ஒத்துழைப்பு குடுக்காது. ஸோ அதனால அதுல கொஞ்சம் இவங்க வந்து கவனம் செலுத்திக்கணும். சனி வந்து சனி நட்சத்திரத்திலேயே இருக்கு. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாலே, இந்த சனி திசை வரும்போது, அந்த மூளை உழைப்பு சார்ந்த பணிகள்ல டெவலப் ஆயிருவாங்க. அதே மாரி 2 பேரும் வேலை பார்த்து சம்பாரிச்சு டெவலப் பண்றது, குடும்ப அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈடுபாடுகள் அதிகமா வைக்கிறது, பாசம், நேசம், ஒரு நல்ல இணக்கமாக குடும்பத்த அமைச்சுக்கிறது, ஒரு சொசைட்டி நேச்சரா கொண்டு போயிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதன் திசை. புதன் திசை வந்து இவங்களுக்கு என்ன மாரி பலன்கள தருதுங்கய்யா? ரிஷப லக்னத்துக்கு புதன் வந்து பேச்சுக்கு உண்டானவர். அதே மாரி கையிருப்பு பணத்துக்கு உண்டானவர். இப்போ அதே மாரி இவங்களுக்கு வந்து இன்டலெக்சுவல் பவர குடுக்குறதே அந்த புதன் கிரகம் தான். ஸோ அப்படிப்பட்ட புதன் கிரகத்தினுடைய அமைப்புங்கிறது வந்து மெயினா ஐடி லைனு, ஆடிட்டிங் லைனு, அக்கவுண்ட்ஸ் லைனு மற்றும் பெரிய பெரிய பிசினஸ் மார்க்கெட்டிங். இப்ப ஈவன் ஷேர் மார்க்கெட்ல ஷைன் பண்றதெல்லாம் இந்த புதன் ஆதிக்கம் தான். அது ம். ரிஷப லக்னத்துல பிறந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல வர்றாங்க அப்படின்னா, ரொம்ப புரோக்கரேஜ் தொழிலுக்கு வந்து ரிஷபத்துக்கு மிகப்பெரிய அமைப்ப குடுத்துரும். இதே புதன் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, அதாவது வந்து 4, 8, 12 எப்ப 4, 8, 12ன்னா லக்னத்துக்கு 4, 8, 12 அப்படி அமைஞ்சிருச்சு, திசை நடந்தது அப்படின்னா தான் அவங்களுக்கு சிரமத்த குடுக்கும். புதன் திசையில வந்து ரொம்ப இவங்க புதிய புதிய யுக்திகள கையாளுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி அப்டேட்டடா இருந்து, அத எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி, அத வளர்ச்சி பெறாங்கங்கிறது புதன் வந்து இவங்களுக்கு கைவந்த கலை. திரைப்படத் துறையில கூட பெரிய வளர்ச்சி கொண்டு வரும். எழுத்தாளர்களா இருக்கிறது, டைரக்டரா இருக்கிறது, இது மாரி எல்லாம் பண்ணி குடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசை. அதாவது லக்னாதிபதி திசையே நடக்கும்போது என்ன மாரி பலன்கள் நடக்குங்கய்யா?
லக்னாதிபதின்னு சொல்றோமோ ஒழிய இந்த ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து நட்சத்திரம் வந்து 4, 8, 12 தான் இருக்கு. ம். அதனால இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு வந்து சுக்கிரன் அந்த 4, 8, 12க்கு மறையணும். அதாவது 3, 7, 11ல இருந்தா தான் இவங்களுக்கு பாசிட்டிவ். அப்படி ம். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து நெகட்டிவா போயிடும். பட் ம். சுக்கிரன் வந்து அடிக்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு படிப்பினையை கொடுக்கறது தான் ரிஷப லக்னத்துக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எதையாவது செஞ்சாலோ அல்லது பெரிய பட்ஜெட்டுக்காக இவங்க தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு பெருசா வரணும்னு நினைக்கிறதோ இவங்க வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி ஆனாங்கன்னா இவங்களுக்கு மைனஸ் தான். இவங்களுக்கு மெயினா ராகுவும் குருவும் கை கொடுக்கறதுனால கை கொடுக்கிற அளவுக்கு சுக்கிரன் கை கொடுக்க மாட்டாரு. அதனால ஒரு ட்ராப்ல மாட்டி விடுறதுக்கு அநேகமா ஈடுபாடு கொடுத்துரும். அதனால சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவங்க கவனமா இருக்கிறது நல்லது. பொதுவா இப்ப நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இப்ப ரிஷப லக்னத்துல இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற தசாபுத்திகள் என்னென்ன தசாபுத்தி இருக்குங்கய்யா? அதாவது எதுக்கு பாசிட்டிவ்ங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். அதாவது பொருளாதார அகம் ரீதியா, சார்ந்த ஆமா அகம் சார்ந்து பாசிட்டிவா புறம் சார்ந்து புறம் பாசிட்டிவான்னு சார்ந்த 2 வகையில பாசிட்டிவ். ஜோதிடத்தை அணுகணும். புறம் சார்ந்த பாசிட்டிவ்க்கு வந்து ராகுவும் குருவும் தான் இவங்களுக்கு நன்மை கொடுக்கும். ராகு குரு இந்த 2 திசைகள் வந்து ரொம்ப பிரபலமாக்கி விட்டுரும், வளர்ச்சியை பண்ணி அதே விட்டுரும். மாரி இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க எந்த தசாபுத்தியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்? ஒரு முடிவு எடுக்கிறதுல அப்படின்பது எந்த தசை இருக்குங்கய்யா? மெயினா இப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தான் இந்த சுக்கிரன் சூரியன் தான் வர்றாங்க. அதுல கேதுவையும் அடக்கம். அதனால ம். கேது திசை சுக்கிர திசையில தான் இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி வீடு கட்டுறதாகட்டும், பிரம்மாண்டமா செய்யணும். ஒரு வாகனம் வாங்கினாலும் அப்டேட்டடா பிரம்மாண்டமா செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் ஈடுபாடு பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, வீடை கட்ட வச்சு அதை விற்க வைக்கிற வேலை வந்துடும். அதாவது ஆசைப்பட்டு கட்டிடுறது, லோனு போடுறது, அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம விற்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறது. அதனால அகலக்கால் வச்சு அவதிப்படக்கூடிய விஷயமா ரிஷப லக்னத்துக்கு கேது திசையும் சுக்கிர திசையும் இருக்கிறதுனாலையும், ஆரோக்கியத்துல ப்ராப்ளம் பண்றதுனாலையும், ஆரோக்கியம்னா இப்போ சுகர் சம்பந்தப்பட்டது மற்றும் கேன்சர் சம்பந்தப்பட்டது மற்றும் சுரப்பிகள் ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால கேது திசை சுக்கிர திசை தான் இவங்களுக்கு நெகட்டிவ். அற்புதமா சொன்னீங்க. சூப்பரா டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐயா இப்போ பொதுவா இவங்களுக்கு வீடு கட்டுறது அப்படின்னா, என்ன மாரி திசைகள்ல வந்து வீடு கட்டுற மாரி அமைப்பு இருக்குங்கய்யா? வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு வகையில சுக்கிரன் வந்து 4ஆம் பாவ புள்ளியா இருக்கிறாரு. ம். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கட்டி கொடுக்கும். சுக்கிர ம். திசையே ம். வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. ம். அந்த ம். 4ஆம் பாவ புள்ளிங்கிறது சுக்கிரனாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம். அந்த ம். வகையில அந்த 3 நட்சத்திரத்தோட தொடர்புடைய கிரகங்கள் திசாபுத்தி நடந்தாலே நம்மளுக்கு வந்து வீடு கட்டக்கூடும். சிறப்பு, சிறப்புங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்த காணொளில சந்திக்கலாங்கய்யா. ரைட். நன்றி, நன்றிங்கய்யா. வணக்கம்.